Hi friends, இன்னைக்கு நம்ம கிச்சன்ல தேங்காய் சேர்க்காம நல்ல காரசாரமா மீன் குழம்பு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இது சூடா சாதத்தோட சாப்பிடும்போது அவ்வளவு டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க. எந்த மீன் வாங்கினாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பெரிய லெமன் சைஸ்க்கு புளியை கரைச்சி அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. நாட்டு தக்காளி சேர்த்தா புளி பார்த்து சேர்த்துக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் கூட குறைய சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள்ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். சப்போஸ் உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா மல்லித்தூள் 3 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூளும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் கல்லுப்பு, 1 கொத்து கருவேப்பிலை, 1 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 3 சின்ன சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. அதோட நடுப்பகுதியை கட் பண்ணி எடுத்துருங்க. அதே மாதிரி தோலையும் எடுத்துட்டு நல்லா கையை வச்சு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு நாட்டு தக்காளி தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கடாய் சூடு பண்ணி 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானது அதில் 1/4 டேபிள்ஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. நல்ல செவக்க பொரியட்டும். கடுகு பொரிய ஆரம்பிச்சிட்டு வெந்தயமும் நல்லா செவக்க பொரிஞ்சிட்டு, வெந்தயம் கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. அப்புறம் குழம்புல கசப்பு ஆயிரும். இப்போ இதில் பொடியாக கட் பண்ண ஒரு 15 பூண்டை சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெயிலே லேசாக வதக்கிக்கோங்க. பூண்டை லேசாக செவக்க வறுத்தாச்சு, வதக்கியாச்சு. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற 25 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தை இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. இது கூடவே சின்ன சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் மாற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல கலர் மாற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இதில் மசிச்சு வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 4-5 துண்டு முருங்கைக்காய் சேர்த்துக்கோங்க. முருங்கைக்காய் ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க. அந்த தக்காளியோட பச்சை ஸ்மெல் போக வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் கரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்பு ஒரு கொதி வரணும். அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல், புளியோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போகணும். ஒரு கொதி வரட்டும். நான் இன்னைக்கு 3/4 கிலோ மீன் எடுத்திருக்கேன். வெள்ளை மீன் கடை எடுத்திருக்கேன். உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ இதில் மீனை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாவை முழுசாவே சேர்த்துக்கோங்க. மூடி போட்டுட்டு ஃப்ளேமை மீடியமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு குழம்ப கொதிக்க விட்டாச்சு. இனி மூடியை லேசாக அந்த மாதிரி நீக்கிட்டு திக்காக வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. குழம்பு நல்லா திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளோட மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.